கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் பிராய்லர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோழிப் பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இறந்த கோழிகள் மற்றும் கோழி கழிவுகளை மறுசுழற்சி செய்ய ரெண்டரிங் பிளானட் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர் சுற்றியுள்ள பகுதிகளில்தான் அதிக அளவில் உற்பத்தி நடைபெறுவதால் இந்த பகுதியில் இதை அமைத்துக் கொடுப்பது மறுசுழற்சி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. மாநாட்டின் சிறப்பு விருந்தினர்களாக பண்ணை கோழி ஒழுங்குமுறை குழு மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி மற்றும் டாக்டர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் பிராய்லர் கோழி சத்தான உணவு என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய கறிக்கோழி உட்கொள்வதால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படுவதில்லை என்றும் குறைந்த விலையில் கிடைக்கும் சிறந்த புரோட்டீன் பிராய்லர் கோழிகள்தான், மேலும் கறிக்கோழியின் தனிமனித நுகர்வு 4 கிலோவில் இருந்து 10 கிலோ வரை உயர்ந்துள்ளது. கோழி விற்பனை அதிகமானதால் மக்காச்சோளம் விளைச்சலும் அதிகமாகி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போது வரி இல்லாமல் பயணிக்க முடிகிறது. கறிக்கோழி வளர்ப்பில் தமிழகம்தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். கறிக்கோழி சாப்பிட்டதுனால எந்த கெடுதலும் கிடையாது. உடம்புக்கு நல்லது. நல்ல தேவையான புரோட்டீன் குறைந்த விலையில் கிடைக்கிற புரோட்டீன் கோழி புரதம் ஒன்று தான். மற்ற மீட் எல்லாமே விலை அதிகம் இதை விட. அதனால கோழி இறைச்சி சாப்பிட்றதுல மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைங்கிறது எல்லாருக்கும். 4 கிலோ இருந்தது இப்போ 10 கிலோ வரைக்கும் கூடி இருக்கு. ஒரு தனி மனித நுகர்வு 4 கிலோ இருந்தது இப்போ 10 கிலோ வரைக்கும் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பிஎஃப்ஆர்சி. ரெண்டாவது, மக்காசோள உற்பத்தியும் அப்படித்தான். முந்தி மக்காசோளம் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகாத விலையில் இருந்தது. கறிக்கோழியில் இப்போ ஒரு 50% மக்காசோளம் நாட்டில் விளையிறது நம்ம கறிக்கோழிக்கே தேவைப்படுது. அதனால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ரேட் கிடைக்கும். இந்த 2-3 வருஷமாக விவசாயிகளுக்கு மக்காசோளம் விளைவிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ரேட்டு. அதனால இப்போ நிறைய பேர் விவசாயிகள் மக்காசோளத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க. மற்ற கார்பை விட இதில் லாபம் பரவாயில்லைன்ட்டு. மூணாவது, இந்த இறந்த கோழிகள், இந்த கோழி கழிவுகளை எல்லாம் மறுசுழற்சி பண்ணுவதற்காக கால்நடைத்துறை எங்களுக்கு ரெண்டரிங் பிளான்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கழிவுகள்லாம் குப்பையில் கொண்டு கொட்டி நாய் சாப்பிட்டு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு கவர்மெண்ட் ரெண்டரிங் பிளான்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா, பொள்ளாச்சி, உடுமலை, கோவை, பல்லடம், அந்த 4 இடத்துல தான் கோழி வளர்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நாளை மையப்படுத்தி ஒரு இடத்துல போட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த கோழி கழிவுகளை எல்லாம் எரித்து நாங்கள் மறுசுழற்சி பண்ணி அதை